புதிதாக சிலருக்கு மண்டல துணை செயலாளர், புதிதாக சிலருக்கு மண்டல செயலாளர் பொறுப்புகளை நியமனம் செய்ய வேண்டும். ஆக இந்த பணிகளை முதலில் செய்து கொண்டிருக்கிறேன். பிறகுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள் 4 பேர், அதிலே கட்டாயம் ஒரு பெண், கட்டாயம் ஒரு தலித் அல்லாதவர் என்கிற கணக்கின்படி ஆட்களை தேடி தேடி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தேர்வு செய்வதிலே ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கண்கட்டியோடு, கண்ணில் வலி கட்டி ஆன்டிபயாட்டிக் என்கிற மருந்தை எடுத்துக்கொண்டு, கண்ணிலே ஆயின்மெண்ட் போட்டுக்கொண்டு, ஐ டிராப்ஸ் போட்டுக்கொண்டு 15 மணி நேரம் 18 மணி நேரம் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து 10 நாட்களுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உட்கார்ந்தால் முதுகெலும்பாக இல்லை, கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் ஒரு இரும்பு கம்பியை செருகி வைத்தது போல் இருக்கிறது. அவ்வளவு வலி. ஒரே இடத்தில் ஒரே நாற்காலியில் உட்கார்ந்தே அந்த வேலையை பார்ப்பது. சாப்பிடுகிற நேரமும் பாத்ரூம் போகிற நேரமும் தவிர மற்ற நேரமெல்லாம் ஒரே இடத்திலே உட்கார்ந்து மூட்டு வலியும் வந்துவிட்டது, கால் வீக்கமும் அதிகரித்து விட்டது. இது ஏதோ சாதாரண ஒரு வேலை என்பதை போல் தோழர்கள் நினைக்கிறார்கள். 22,000 பேர் மனு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் என்கிற பதவிகளுக்கு மட்டும் 22,000 மனுக்கள் குவிந்திருக்கின்றன. அதன் பிறகு கையிலே கொண்டு வந்த மனுக்கள் இன்னும் டிஜிட்டைஸ் கம்ப்யூட்டர்ல ஏறல, அது தனி, அது சில 100 மனுக்கள். இவற்றையெல்லாம் நான் தேடி தேடி பார்க்க வேண்டும்.